பதிவில் நம்ம VirtualBoxல நெட்வொர்க்கிங்கை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிற பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஹோஸ்ட் ஓஎஸ்னா என்ன, கெஸ்ட் ஓஎஸ்னா என்ன, NAT நெட்வொர்க், இன்டர்னல், ஹோஸ்ட் ஒன்லி இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன ரிக்குயர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இங்கே எடுத்துக்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 1 பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து விண்டோஸ் 7, ஓகேங்களா. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 2 வந்து Lubuntu. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 3 வந்து விண்டோஸ் 11. இப்போ இந்த 2 ஓஎஸும் VirtualBoxல நமக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு. இது வந்து ஃபிசிக்கலாக நம்மளோட ப்ரைமரி ஓஎஸாக இருக்குது, அப்படி வச்சுக்கலாம். ப்ரைமரி ஓஎஸாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் நம்ம செட்டப் பண்ணுவோம். அதாவது இந்த 2 விண்டோஸ் 7 அண்ட் Lubuntu ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி இந்த விண்டோஸ் 11ம் 7ம் கம்யூனிகேட் பண்ணிக்கிறணும். விண்டோஸ் 11 Lubuntuவும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறணும். இங்கே நல்லா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறணும். VirtualBoxக்குள்ளே நீங்கள் எப்போயுமே இன்டர்னலாக கம்யூனிகேட் பண்ணுறதுனா இன்டர்னல் நெட்வொர்க்குன்னு கொடுக்கலாம். ஆனால் VirtualBoxை விட்டு வெளியே வரும்பொழுது நம்ம ஹோஸ்ட் ஒன்லி நெட்வொர்க் தான் கொடுக்கணும். ஸோ அப்போ எப்போ வந்து VirtualBoxை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஓஎஸை இந்த என்விரான்மெண்ட் கம்யூனிகேட் பண்ண நினைக்குதோ அப்போ நமக்கு ஹோஸ்ட் ஒன்லி நெட்வொர்க் தேவைப்படும். ஃபஸ்ட்டு இது தான். அதுக்கப்புறம் அடுத்த ரிக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த எல்லா கம்ப்யூட்டர்லேயும் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வேணும். பை டிஃபால்ட்டாக எப்போயுமே ஃபிசிக்கல் மிஷினில் இன்டர்நெட் இருக்கும். ஆனால் இங்கே இன்டர்நெட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 டிவைஸில் இன்டர்நெட் கொடுக்கணும். 2 ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கணுங்கிறதுனால NAT நெட்வொர்க் நம்ம இப்போ கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட லேப் செட்டப்பை நீங்கள் தெளிவாக ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கிறணும். இங்கே வந்து VirtualBox ஓஎஸும் ப்ரைமரி ஓஎஸும் ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிறணுங்கிறத நான் டிஃபைன் பண்ணுறேன். இன்டர்நெட் வேணுங்கிறதையும் டிஃபைன் பண்ணுறேன். உங்களுக்கு இன்டர்நெட்டே வேணாம் அப்படின்னா முந்தைய பதிவில் சொன்னது மாதிரி ஹோஸ்ட் ஒன்லி நெட்வொர்க்காக கொடுத்து எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிடலாம். இப்போ இந்த செட்டப்பை நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ VirtualBoxை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி என்னோடய VirtualBoxல விண்டோஸ் 7 அண்ட் Lubuntu இப்போ கான்ஃபிகர் பண்ணிடலாம். இப்போ விண்டோஸ் 7ஐ செலக்ட் பண்ணி செட்டிங்ஸ் போங்க. இங்கே நெட்வொர்க்கில் அடாப்டர் 1ல் ஃபஸ்ட்டு NAT நெட்வொர்க் கொடுத்துருங்க. இதோட மீனிங் என்ன? மோர் தென் 1 டிவைசஸ் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகி ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இப்போ அடாப்டர் 2 போகலாம். ஹோஸ்ட் ஒன்லி அடாப்டர்னு கொடுக்கணும். இது ஏன் அப்படின்னா 2 அடாப்டர் இப்போ விர்ச்சுவலாக ஒவ்வொரு ஓஎஸுக்கு டிஃபைன் பண்ணுறோம். ஒன்று இன்டர்நெட்டுக்காக, இன்னொன்று ஒன்றுக்கு ஒன்று லோக்கலாகவும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் அதுக்காக. இப்போ இது 2ஐயும் டிஃபைன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ Lubuntuக்கு போகலாம். அங்கே செட்டிங்ஸ் போய் நெட்வொர்க்கில் அடாப்டர் 1ல் NAT கொடுக்கலாம். அடாப்டர் 2ல் எனேபிள் பண்ணிவிட்டு ஹோஸ்ட் ஒன்லி கொடுக்கலாம். இது 2ஐயும் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஓஎஸை பூட் பண்ணிடலாம். ஸோ 2 ஓஎஸும் இப்போ பூட் ஆயிடுச்சு. இப்போ லாகின் பண்ணிடலாம். இப்போ நான் ஏற்கனவே ரிக்குயர்மெண்ட் டிஃபைன் பண்ணது மாதிரி எனக்கு 3வது ஒரு ஓஎஸ் வேணும். அது என்னோட இந்த லோக்கல் ப்ரைமரி ஓஎஸ். ஸோ அதோட கமெண்ட் விண்டோவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது விண்டோஸ் 11. அதை மினிமைஸ் பண்ணி நம்ம கீழே வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ விண்டோஸ் 7ல் போய் கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். Lubuntuலையும் நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஓஎஸோட இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்டு இருக்குது. இப்போ முதல்ல என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றிலையும் நம்ம ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்க்கலாம். ஐபி கான்ஃபிக். இங்கே பார்த்தீங்கன்னா 2 அடாப்டர் கான்ஃபிகர் ஆகிருக்கும். எப்பயுமே இந்த 10.0 அப்படிங்கிறது NAT நெட்வொர்க்காக இருக்கும். இதன் வழியாக இன்டர்நெட் அக்சஸ் பண்ணிக்கலாம். 192.168.33.6ங்கிறது அது வந்து லோக்கல் இன்ட்ராநெட்டுக்கான அடாப்டராக இருக்கும். இங்கேயும் நம்ம ஐபியை செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10.0.2.15 இங்கே 6. இது ஒரு NAT நெட்வொர்க்கில் இருக்குது. இதோட லோக்கல் ஐபி அட்ரஸ் வந்து 192.168.33.5. இப்போ நம்ம இந்த லோக்கல் ப்ரைமரி ஓஎஸோட ஐபி அட்ரஸை பார்த்துக்கலாம். 192.168.1.100. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு
இந்த விண்டோஸில் இருந்து இப்போ நீங்கள் எதுலேருந்து எதையும் பிங் பண்ணலாம். அதுதான் இந்த ஹோஸ்ட் ஒன்லி நெட்வொர்க்கோட யூஸும் NAT நெட்வொர்க்கும். ஸோ இதோட ஐபி அட்ரஸை முதல்ல பிங் பண்ணலாம். இன்டர்நெட்டுக்கானது பிங் 10.0.2.15. இது வந்து Lubuntuவோட NAT நெட்வொர்க். பார்த்தீங்களா பிங் ஆகுதா? Ctrl+C கொடுத்துடலாம். அதே மாதிரி Lubuntuவோட இன்ட்ராநெட்டை பிங் பண்ணி பார்க்கலாம். பிங் 192.168.33.5 அதுவும் பிங் ஆகுது. இப்போ இதே மாதிரி Lubuntuலேருந்து நீங்கள் விண்டோஸ் 7 பிங் பண்ணலாம். அதுக்கு விண்டோஸ் 7 ஐபி எங்கள் பக்கத்தில் வச்சுட்டு பிங் 10.0.2.6 இல்லைங்களா, அதுவும் பிங் ஆகுது. பிங் ஆச்சுன்னா அதோட மீனிங் என்ன? ஓஎஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணி பேசிக்குதுன்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி இன்ட்ராநெட்டை பிங் பண்ணி பார்க்கலாம். 192.168.33.6 ஆயிடுச்சுங்களா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த விண்டோஸ்க்கு வந்துடலாம். இப்போ என்ன பண்ணலாம், விண்டோஸ் 11லேருந்து விண்டோஸ் 7 பிங் பண்ணலாம். 192.168.33.6 பிங் ஆகுதா? இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதே மாதிரி நான் அதோட NAT நெட்வொர்க்கை பிங் பண்ண நினச்சேன்னா 10.0.2.6 என்னால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த VirtualBoxக்கு மட்டும்தான் NAT நெட்வொர்க் பொருந்தும். எப்பயுமே ஹோஸ்ட் ஒன்லி அடாப்டர் மட்டும்தான் அந்த அவுட் சைட் விஎம்மால் கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியும். அப்போ உபுண்டுலேருந்து விண்டோஸ் 7ல் நீங்கள் NAT வழியாகவும் பண்ணிக்கலாம், ஹோஸ்ட் ஒன்லி வழியாகவும் பண்ணிக்கலாம். வெளியில் இருக்கக்கூடிய விண்டோஸ் 11லேருந்து ஹோஸ்ட் ஒன்லி வழியாக மட்டும்தான் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ மறுபடியும் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ பிங் கொடுத்துட்டு Lubuntuவோட ஐபியை பிங் பண்ணி பார்க்கலாம். 192.168.33.6 அதுவும் பிங் ஆகும். அப்போ விண்டோஸ் 11ஆல் விண்டோஸ் 7ஐயும் கனெக்ட் பண்ண முடியுது, VirtualBoxில் இருக்கக்கூடிய Lubuntuவையும் கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ இதே மாதிரி இங்கே நீங்கள் Lubuntuவில் போய் இந்த விண்டோஸ் 11ஓட ஐபி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஐபி கான்ஃபிக் 192.168.1.100 அதை பிங் பண்ணிக்கலாம். 192.168.1.100 பார்த்தீங்களா பிங் ஆகும். ஸோ நீங்கள் VirtualBoxில் இருக்க ஓஎஸ்லேருந்து ஃபிசிக்கல் ஓஎஸ் அதாவது ஹோஸ்ட் ஓஎஸையும் பிங் பண்ணிக்கலாம். VirtualBoxில் இருக்கக்கூடிய ஓஎஸ் ஒன்றுக்கு ஒன்று இடையிலையும் நீங்கள் இன்ட்ராநெட் வழியாகவும் பண்ணலாம், NAT வழியாகவும் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு கம்ப்ளீட் என்விரான்மெண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு கூகுளில் இன்டர்நெட்டும் இதில் கனெக்ட் ஆகும். அதுதான் நமக்கு NAT நெட்வொர்க்கோட மீனிங். ஸோ இன்டர்நெட்டும் இருக்குது எல்லா கம்ப்யூட்டர்லேயும், எல்லா சிஸ்டமும் ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராநெட்லேயும் லிங்க் ஆகிருக்கு. ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு நீங்கள் ரொம்ப எளிமையாக ஹோஸ்ட் ஒன்லி நெட்வொர்க் வழியாக நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்வான்ஸ்டாக கான்ஃபிகர் பண்ணி நீங்கள் உங்கள் லேபை செட்டப் பண்ணலாம். இந்த ரிக்குயர்மெண்ட்டை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். முதல்ல பண்ணால் தான் நம்ம எந்த மாதிரியான நெட்வொர்க்கிங்கை கான்ஃபிகர் பண்ணலாம் VirtualBoxில் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான செட்டப் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.